கிரேக்க சாம்ராஜ்யத்திலும் இருந்தது. நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோனிய அரசன் காலத்திலே காணப்படுகிற அந்த காரியம் பின்னதாக ரோமர்களுக்கு அதுக்கு விளையாட்டாகவே இருந்தது. இன்றைக்கு ரோம் பட்டணத்துக்கு நீங்கள் போய் பார்த்தால் அங்கே ஒரு பெரிய காட்சி, உடைந்து போன ஒரு காட்சியை காண்பிப்பார்கள். அதை யூரோப் முழுவதும் பல இடங்களிலே பார்க்கலாம். சுவிட்சர்லாண்டிலே உண்டு, ஜெர்மனியிலே உண்டு, ஸ்பெயினிலே உண்டு. அப்படிப்பட்ட ஜனங்கள் உட்கார்ந்து பார்க்கிறது போல ஒரு ஆடிட்டோரியம் போல ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் எரினா போல இருக்கிறதுல நடுவிலே அந்த ஆட்களை போட்டு கிறிஸ்தவ மக்களை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை மிருகங்களுக்கு போட்டு அந்த பசியோடு இருக்கிற மிருகங்களை அவர்கள் அவிழ்த்து விடுவார்கள். அவைகள் வந்து அவர்களோடு கூட சண்டையிட்டு அவர்களை பீறி போடும். அதுவும் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் இருந்தது. அப்படி என்றால் ஏன் இயேசுவை இப்படி துஷ்ட மிருகங்களுக்கு தூக்கி போட்டு அவரை பீறி அவரை துண்டு துண்டமாக மாற்றி இருக்கவில்லை? மரண தண்டனை தானே. தூக்கிலே போடப்படுகிற வழக்கம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஆதி காலம் தொடங்கி இன்று வரை சதாம் ஹுசைன் வரைக்கும் அவனை தூக்கிலே போடுகிற தண்டனை இன்றைக்கும் உண்டல்லவா? அதனால தானே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் என்று. அப்படி என்றால் இயேசுவுக்கு ஏனையா கழுத்தை நெரித்து தூக்கு தண்டனை கொடுத்து அவரை கொலை செய்வதற்கு பிலாத்து ஒப்பு கொடுக்கவில்லை. கவனியுங்கள், நேபாளத்திலே ஒரு முறை உண்டு, தீபத்திலே ஒரு முறை உண்டு. உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நேபாளத்திலே ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை கொடுப்பார்கள் என்றால் அவனோடு கூட ஒரு பிணத்தையும் சேர்த்து கட்டி வைத்து விடுவார்கள். அவன் அந்த பிணத்தை தூக்கி கொண்டே அலைய வேண்டும். அந்த பிணம் நாரும், அழுகும். அந்த பிணத்திலிருந்து புழுக்கள் இந்த மனிதனுடைய வாயிலே, கண்களிலே, மூக்கிலே வரும். இந்த அருவருப்பின் நிமித்தமே அவன் செத்து போவான். இது ஒரு கொடூரமான ஒரு பெரிய மரண தண்டனை. ஜெர்மனியிலே, ஜெர்மன் தேசத்திலே ஒரு மரண தண்டனை இருந்தது. அது என்ன? ஜனங்களை, மரண தண்டனைக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை குதிரையினுடைய பின் காலிலே அந்த காலையும் இவருடைய காலையும் சேர்த்து கட்டி விடுவார்கள். கொஞ்சம் கயிறை விட்டு விடுவார்கள். அந்த குதிரைக்கு ரம் குடிக்க கொடுப்பார்கள். அந்த அந்த லிக்கர் என்று சொல்கிற அந்த சாராயத்தை குடிக்க கொடுப்பார்கள். அது வெறி கொண்டு மூர்க்கமாக ஓடுவதற்கு, அதுவும் கரடு முரடான பாதைகளில் ஓடுவதற்கு அதை அவிழ்த்து விடுவார்கள். இந்த மரண தண்டனை பெற்ற மனிதனுடைய சரீரத்தை இழுத்து கொண்டு அந்த குதிரைகள் ஓட அவனுடைய சரீரம் கிழிக்கப்படும். கிழிக்கப்பட்டு அவன் அப்படி சாவான். அது ஜெர்மன் தேசத்தினுடைய முறை. சில நேரங்களிலே எரியும் நெருப்பிலே போடுவதும், எரிகிற கொதிக்கிற எண்ணெயிலே போடுவதும் அந்த நாட்களில் மாத்திரமல்ல, இந்த நாட்களிலும் சில இடங்களிலே இருக்கிறது. கவனியுங்கள் அருமையானவர்களே, எரியும் நெருப்பிலே போடப்பட்டார்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. கிறிஸ்தவர்கள் ரோம சாம்ராஜ்யத்திலே நீரோ மன்னன் காலத்திலே கம்பங்களிலே வைத்து எரிக்கப்பட்டார்கள். எரிக்கப்பட்ட காரியத்தை இன்றைக்கும் கூட நம்முடைய நாட்டிலேயும் தண்டனை பெறாத கிரஹாம் ஸ்டெயின்ஸையும் பிள்ளைகளையும் எரிக்கவில்லையா கயவர்கள்? எரித்து ஒரு மனிதனை அழிப்பது அந்த நாட்களிலும் இந்த நாட்களிலும் இருக்கிற ஒன்றுதான். அப்படி என்றால் இயேசுவை ஏன் அப்படிப்பட்ட இயேசுவின் சீசனாகிய அன்பின் சீசன் என்று சொல்லுகிற யோவானை கொதிக்கிற எண்ணெயிலே போட்டார்கள்? ஆனால் சரித்திரம் சொல்கிறது, அந்த கொதிக்கும் எண்ணெயின் கொப்பரையில் இருந்து எழுநின்று தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அவர் பிரசங்கம் செய்தாரா? இயேசுவினுடைய 12 சீஷர்களில் ஒருவர் மாத்திரம்தான் இயற்கை மரணத்தை அடைந்தார், அது யோவான். அப்படிப்பட்ட தண்டனை ரோம அரசாங்கம் நிறைவேற்றி கொண்டிருந்த நாட்களிலே ஏன் ஆண்டவராகிய இயேசுவை அப்படிப்பட்ட கொதிக்கும் எண்ணெயிலே போடவில்லை? இயேசுவை செங்குத்தான மலையின் மேலே கொண்டு போய் அங்கிருந்து தள்ள முயற்சி செய்ததை வேதம் சொல்லுகிறது. அப்படி இயேசு கொல்லப்படவும் இல்லை. நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை, ரகசியத்தை உனக்கு
காரியத்தை, ரகசியத்தை உனக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, செய்து முடிக்கும்படியாக இந்த மரணத்தின் மூலமாக அவர் ராஜாவாக எப்படி மாறுகிறார் என்பதை உங்களுக்கு விளங்க வைப்பதற்காக கொஞ்சம் விளக்கமாக பேச விரும்புகிறேன். திபெத்திலே சாது சுந்தர் சிங் தன்னுடைய புஸ்தகங்களில் எப்படி எழுதுகிறார், அங்கே இருக்கிறவர்கள் கொலை செய்யப்படும் போது அட்டைகளை எடுத்து இந்த மனிதனுடைய காய்களையும் கால்களையும் கட்டி அவன் மேல் போட்டு விடார்கள். இந்த அட்டை அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி அவனை கொன்றுவிடும். அப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் என் இயேசுவுக்கு செய்யாமல் சிலுவை என்கிற அந்த கொழுமரத்தை அவர் மேலே ஏற்றி காலம் நிறைவேறின போது கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவி அவரை சிலுவையிலே கொலை செய்வதற்கு பிலாத்து ஒப்பு கொடுத்ததற்கு என்னையா காரணம், என்னையா ரகசியம், ஏனையா? இயேசு பாவத்திற்காகத்தான் இப்படி மரணமானார் என்று சொன்னால் நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். அவர் வார்த்தையினாலே மன்னிக்க முடியுமே, ஏனையா அவர் இப்படி கொடூரமான மரணத்திலே? பக்தன் பாடுகிறான், உருகாயோ நெஞ்சமே நீ குருசீனில் அந்தோ கரம் காலில் ஆணியேறி திருமேனி நையுதே. சகோதரா, சகோதரியே, ஏதோ பாவ மன்னிப்புக்காக மாத்திரம் அல்ல என் ஆண்டவர் ரத்தம் சிந்தினது. ஒருவேளை இவர் தூக்கிலே இடப்பட்டால் ஒரு சொட்டு ரத்தமாகிலும் வெளியே வந்திருக்காது. சதாம் ஹுசேனுக்கு உதவி செய்தவர் என்று சொல்லி ஒரு பிரதம நீதிபதியை தூக்கிலே போடும்போது அவருடைய தலை தனியாக வந்த காட்சியை டிவியிலே நியூஸிலே காண்பித்தார்கள். ஆனால் அப்படி வெட்டப்பட்டும் என் இயேசு மறிக்கவில்லை. ஆனால் என் இயேசு ஒவ்வொரு சொட்டு ரத்தமாக உனக்காக எனக்காக சிந்தி அந்த காட்சியை எல்லாரும் பார்க்கும்படியாக இந்த பூமியிலே அன்றைக்கு மோசே வனாந்தரத்திலே சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரன் உயர்த்தும் போது எல்லாரையும் இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னதற்கு வாய்ப்பாக, அடையாளமாக, நிறைவேறுதலாக என் இயேசு சிலுவை மரத்தில் தூக்கி காண்பிக்கப்பட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தீர்க்க தரிசன வார்த்தைகளை உதிர்த்த சங்கீதக்காரனும் தன்னுடைய 22வது சங்கீதத்தில் இப்படி சொல்கிறான். திருப்பிக் கொள்ளுங்கள், 22வது சங்கீதம். 22வது சங்கீதம். அங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை அங்கே எழுதினது போல காணப்பட்டாலும் அங்கே ஒரு காரியம் வெளிப்படுகிறது, அதை நீங்கள் அறியலாம். 1வது வசனத்தை வாசிக்கலாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னதோடு கூட மாத்திரமல்ல, அங்கே சொல்லுகிற காரியங்களை பார்க்கலாம். 16, 17, 18 வசனங்களை வாசிக்கலாம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனமும், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார். நன்றாய் கவனியுங்கள். தாவீது பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு தன்னுடைய துன்பத்தின் மத்தியிலே, தன்னுடைய உபத்திரவத்தின் மத்தியிலே, தன்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலே நடந்து போகும்போது அவனுடைய மனம் குமுறி அவன் பாடின பாடலிலே இயேசு கைகளில் கால்களில் உருவ குத்தப்பட்டவராக நோக்கி பார்க்கும் வண்ணமாக மரிப்பார் என்பதை தீர்க்க தரிசனமாக சொல்லுவதற்கு அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கம் அதுவரை இல்லாத சிலுவை மரணத்தை அன்றைக்கு அவர்கள் அமல்படுத்தினார்கள். என் இயேசு வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த காரியத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசு இப்படி சிலுவையிலே